உமது ஆற்றுப்படையில் தலைவனை பற்றி என்ன எழுதியிருக்கிறேன்? அவன் குடிகொண்டிருக்கும் அறுபடை வீட்டின் அழகை பற்றி சொல்லுகிறேன். கணக்கில்லாத வீடுகள் கந்தனுக்கு இருக்கும் போது 6 வீடுகளை பற்றி மட்டும் அழகுறச் சொல்வதன் காரணம் என்னவோ? என் ஐயனது வரலாற்றில் உள்ள முக்கிய கட்டம் எல்லாம் 6 படை வீட்டுக்குள்ளே அடங்கிவிட்டது. எப்படி? அவர் நின்றது, அமர்ந்தது, எழுந்தது, மணந்தது, புரிந்தது, தந்தது அனைத்தும் அதற்குள் அடங்கிவிட்டது. விளக்கமாக சொல்லும். கனி கிடைக்காமல் கோபித்து நின்றது, தந்தைக்கு உபதேசம் செய்ய தானே குருபீடத்தில் அமர்ந்தது, சூரனை ஒழிக்க வீறு கொண்டு எழுந்தது, தெய்வ யானையை மணந்தது, வள்ளியை காந்தர்வ மணம் புரிந்தது, தம்பதி சமேதராய் காட்சி தந்தது. இவை அனைத்தும் சேர்ந்ததுதானே 6 படை வீடு. கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உன் மகிமை. இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே, நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே.